பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வி. இதில் பார்த்திங்கன்னா இயல் 1, இயல் 2, இயல் 3 அப்படி தொகுத்து 3 இயலுக்கும் சேர்த்து ஒரு 142 கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பத்தாம் வகுப்பு இயல் 7, 8, 9. 1932ஆம் ஆண்டு தமிழா துள்ளி எழு எனும் தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையில் கூடியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக அழைக்கப்பட்டவர் யார்? பொ. சிவஞானம். மா. பொ. சிவஞானம். மா. பொ. சிவஞானம். அகலியை, ஆத்மா, சிந்தனை ஆகியவை யாருடைய படைப்புகள்? கு. ப. ராஜகோபாலன். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. மா. பொ. சிவஞானம் என்பவரால் எழுதப்பட்ட வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1966. கோப்ரா கேசரி என்ற பட்டம் அழைக்கப்பட்ட சோழ மன்னன் 2ஆம் ராஜராஜ சோழன். கோப்ரா கேசரி என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்பட்ட சோழ மன்னன் 2ஆம் ராஜராஜ சோழன். பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என சிலப்பதிகாரம் குறிப்பிடும் ஊர் மருவூர்பாக்கம். பின்வருவனவற்றுள் பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விநாயகர். வெற்றிலை விற்பவர். பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்பவர். குறிப்பிடப்படும் இடம் எது? சுருளிமலை. ஓகனர் என்பதன் பொருள் எண்ணெய் விற்பவர். ஓசுனர் என்பது பொருள் என்ன? எண்ணெய் விற்பவர். காருகர் சாலியர் என்பதன் பொருள் நெய்ப்பவர். காருகர் சாலியர் என்பதன் பொருள் நெய்பவர். விழி என்பதன் பொருளாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுவது துணி. கிழி என்பதன் பொருளாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுவது துணி. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மா. பொ. சிவஞானம் கருதியது சிலப்பதிகாரம். மாலவன் குன்றம் போனால் என்ன? வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் கு. ப. ராஜகோபாலன். பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகியவற்றை இதழ்களில் ஆசிரியர் கு. ப. ராஜகோபாலன். எந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்தது? எந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடோடு இணைந்தது? 1956. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை காண்க. மத்திய ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி லஞ்ச தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைக்க இருப்பதாக அதிகாரபூர்வமான கருத்துக்கள் நிலவின. சென்னை பற்றிய சிறப்பு தீர்மானம் ஒன்றை
மாநகராட்சியில் தற்போதைய மேயர் செங்கல்வராயன் தலைமையில் முன்மொழிந்து தலைமையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாபோ சிவஞானம் முழங்கினார். அனைத்தும் சரி. கீழ்காணும் யாருடைய அழைப்பின் பேரில் வடக்கு எல்லையை மீட்க சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம் சென்றார்? மங்களக்கிழார். கூற்று மாபோ சிவஞானம் 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்தார். காரணம், தமிழக அரசு திருத்தணியில் மற்றும் சென்னை தியாக நகரில் இவருக்கு சிலை வைத்துள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டப்பெயர் கொண்டவர் யார்? திருபுவனம் சக்கரவர்த்தி என பட்டப்பெயர் கொண்ட 2ஆம் ராஜராஜ சோழன். தவறான ஒன்றை தேர்வு செய்க. வெறுக்கை பவளம். வண்ணமும் சுண்ணமும். இலக்கணம் காண்க. எண்ணுண்மை. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான். கந்தா மணிமேகலை உணைந்தான். நந்தா வளையாபதி தருவான். வாசகனுக்கு எழுந்தான். வளையாத குண்டலகேசிக்கும் ஐம்பெருங்காப்பியம் முறை வைத்து குறிப்பிடும் நூல் திருத்தணிகை உலா. அடிகள் கீழே அருளுக என்பது யாருடைய கூற்று? சீத்தலை சாத்தனார். எம்.எஸ். சுப்புலட்சுமியை மீரா எழுதிய பாடலை பாடச் சொன்னவர் யார்? மகாத்மா காந்தி. எம்.எஸ். சுப்புலட்சுமியை மீரா எழுதிய பாடலை பாடச் சொன்னவர் யார்? மகாத்மா காந்தி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி குறித்த தவறான ஒன்றை தேர்வு செய்க. 1954ஆம் ஆண்டு தாமரை அணி விருது பெற்றபோது ஹெலன் கெல்லர் இவரை தொட்டு தடவி பாராட்டினார். இவர் மீரா என்னும் திரைப்படத்துக்கு முதலாக நடித்தார். விளக்கம். மீரா இவரின் கடைசி திரைப்படம். எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில் தேசிய கீதத்துக்கு பால சரஸ்வதி நடனமாடினார்? சென்னை. வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்கும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. அமைப்புச்சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை கூட்டு குஞ்சுகள் என்னும் புதினமாக வழங்கினார். விளக்கம். அமைப்புசாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை வேருக்கு நீர் சேற்றில் மனிதர்கள் என்னும் புதினமாக வழங்கினார். கூடு குஞ்சுகள் தீப்பெட்டி ஆலையில் வேலை செய்யும் குழந்தைகள் பற்றிய புதினம். பின்வருவனவற்றில் இந்திய அரசு தாமரைத்திரு விருது, ஸ்வீடன் அரசின் தாழ் உரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது,
மதுரையின் முதல் பட்டதாரி பெண் பெற்ற என்ற பெருமைக்கெல்லாம் உரியவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மதுரை சின்ன பிள்ளை என்பவருடன் தொடர்பு இல்லாத ஒன்றை தேர்வு செய்க. ராமன் மகசேசே விருது. கூர்வேல் குவைய மொய்யின் தேர்வன் பாரி தன் பரம்பே நாடே என்று புறநானூறு குறிப்பிடும் பிரான்மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிவகங்கை. சேரமான் காதலி என்னும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதனுடன் தொடர்புடையவர் முத்தையா. நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நா. முத்துசாமி. வெற்றி திணை என்பது ஆணிரைகளை கவர்ந்து செல்வது. மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? தீட்சோ வேணுகோபாலன். மாற்றம் எனது மானிட தலைவன், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று பாடியவர் யார்? கண்ணதாசன். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகள் ஆய் அல்லன் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. நன்றும் தீதும் புறநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காக்கலும் அமைச்சர் கடமை என்று குறிப்பிடும் சங்க இலக்கியம் மதுரை காஞ்சி. செம்மை என்ற காவீதி மாக்கல் என்று அமைச்சர் குறிப்பிடப்படுவார். மாங்குடி மருதனார். போர் அறம் பற்றி எறிதல் யாவனாவது
போர் அறம் பற்றி ஆவது எறிந்தார் எதிர் சென்று எறிதலும் செல்லான் என்று புறநானூற்றில் பாடியவர் யார்? ஆவூர் மூலங்கிழார். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவில் வணிகன் அல்லன் என்று பாடியவர் யார்? முடமூசியார். வீரத்தையும் போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது என்பது செல்வத்துன் பயனே ஈதல் துய்ப்போம் எளிதே நட்புற தப்புண பலவே என்று புறநானூற்றில் பாடியவர் நக்கீரனார். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தான் என்பவரை பாராட்டியவர் நக்கீரனார். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுபவர் யார்? பெரும்பதுமனார். கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தி.சோ. வேணுகோபாலன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் ஔவையார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் ஔவையார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் கபிலர். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதான் இயல்பு என பாடிய சங்ககால புலவர் நச்செல்லையார். சேர அரசர்களிடம் கொடை பதிவாகவே உள்ள சங்க இலக்கியம் எது? 10 மறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன் என்று பாடியவர் பரணர். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று பாடிய நல்லந்துவனார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பாடியவர் பெருங்கடுங்கோ. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பாடியவர் பெருங்கடுங்கோன். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் சங்க இலக்கியம் நற்றிணை. கண்ணதாசன் எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார்? 1949. பொறுத்துக. நாளுக்கு ஒரு முறை வளர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை வளர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி.
தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். சௌமிய நாராயணன் திருக்கோயில் எங்கு அமைந்துள்ளது? திருக்கோட்டியூர். வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. பொறுத்துக. செப்பலோசை. வெண்பா. அகவலோசை ஆசிரியப்பா. துள்ளலோசை துள்ளலோசை கலிப்பா. தூங்கலோசை பஞ்சிப்பா. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் எந்த பாவகையில் அமைந்துள்ளன? அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மு. வரதராசனார். கல்மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி. ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம். சில நேரங்களில் சில மனிதர்கள். பின்வருவனவற்றில் எது ஜெயகாந்தனின் படைப்பு அல்ல? ஆட்டனத்தி ஆதிமந்தி. விளக்கம். ஆட்டனந்தி ஆதிமந்தி கண்ணதாசன் படைப்பு. வாழ்விக்க வந்த காந்தி என்ற ஜெயகாந்தனின் மொழிபெயர்ப்பு நூலானது பின்வரும் எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது? பிரெஞ்சு. கீழ்காணும் எந்த திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் குடியரசுத் தலைவர் விருது பெற்றார்? உன்னைப்போல் ஒருவன். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரத்தின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு கூட காரணமாக இருந்திருக்கலாம் என கூறியவர் அசோகமித்திரன். நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் பார்க்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்பு இவைகள் தான் ஜெயகாந்தன் என்ற செம்மான் தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் என்பது கூறியவர் செல்லப்பன். ஜெயகாந்தனின் எதற்காக எழுதுகிறேன் என் பகுதி இடம்பெற்ற நூல் யுகசந்தி. பின்வருவனவற்றுள் எது ஜெயகாந்தனின் படைப்பு அல்ல? விசாரணை கமிஷன். விசாரணை கமிஷன் கந்தசாமியின் படைப்பு.
எண்ணமும் எழுத்தும் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும். ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். கண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் என்று யாரை புகழ்ந்து ஜெயகாந்தன் கவிதை பாடினார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். கீழ்கண்டவற்றுள் எது நாகூர் ரூமியின் படைப்பு அல்ல? கீழ்கண்டவற்றில் எது நாகூர் ரூமியின் படைப்பு அல்ல? என் சுவை என்பது ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். சித்தாலி என்ற கவிதையை படைத்த முகமது ரபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி பிறந்த ஊர் தஞ்சாவூர். தவறான ஒன்றை தெரிவு செய்க. தேம்பு மலர்கள். தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் படலங்கள் 36 பாடல்கள் 3615. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணியை சுட்டுக. நிரல் நிறை அணி. பேருடன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல மரித்த கைகாட்ட என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி. ஆலங்கானத்து அஞ்சுர இருத்து அரசு பட அமர் உழக்கி என்று மதுரை காஞ்சி குறிப்பிடும் ஆலங்கானம் அமைந்துள்ள மாவட்டம் திருவாரூர். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல்.